Hello students, hi everyone. இன்னைக்கு நம்ம exercise 1.1ல question number 6 பார்க்கலாம். Let A is equal to x is an element of W, W na whole number, that is x is smaller than 2. Next B ல x is an element of n, n வந்து number குறிக்கும். That is 1 is smaller than x, x is smaller than or equal to 4 னு சொல்றாங்க. Next C is equal to 3, 5. இப்போ A ல என்ன இருக்கு, x is an element of whole number னு சொல்றாங்க அப்படின்னா அந்த 2 விட x வந்து ஸ்மாலரா இருக்கு அப்படின்னா 2 விட whole numbers என்னது 0, 1, 2, 3 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும்ல, 100, 10, 20, 30, 100 போயிட்டே இருக்கும். அப்போ A வந்து 0, 1. Next B is equal to x is an element of n. அது எப்படி இருக்குதுன்னா 4 விட ஸ்மால் நம்பர்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ 1க்கு அடுத்து இருக்கிற நம்பர் என்ன 2, நெக்ஸ்ட் 3, அதுக்கப்புறம் 4. அப்போ B செட்டுக்குள்ள என்ன வரும் 2, 3, 4. C வந்து செட் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ள நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன இங்க இருக்கு, A into B union C is equal to A into B union A into C. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த A into B union C ல இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, B union C என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். B union C is equal to B ல என்ன இருக்கு 2, 3, 4. யூனியன்னா B and C இது ரெண்டுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடணும். இப்போ C என்ன இருக்கு 3, 5. இப்போ 3 ரிப்பீட்டடா இருக்குங்கிறதால 2 டைம்ஸ் எழுத தேவையில்லை, ஒரு முறை எழுதினா போதும். இப்போ நெக்ஸ்ட் 5 இருக்கு. B union C வந்து 2, 3, 4, 5. இப்போ A into B union C இந்த ஃபார்முலாக்குள்ள நம்ம இதை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். A என்ன இருக்கீங்க 0, 1 அப்படின்னா இங்க நம்ம எழுதிக்கலாம் A into B union C is equal to A ல என்ன இருக்கு 0, 1. 0, 1 into B union C வந்து 2, 3, 4, 5. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு தெரியும்ல, 0 into 2, 0, 2, 0 into 3, 0, 3, 0 into 4, 0, 4, 0 into 5, 0, 5. Next 1 into 2, 1, 2, 1 into 3, 1, 3, 1 into 4, 1, 4, 1 into 5, 1, 5. இப்போ A into B union C ஓட ஆன்சர் வந்து இதுதான், இந்த செட்டு தான். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடுல A into B union A into C. A into B ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். A ல என்ன இருக்கு, A செட்ல 0, 1 into B செட்குள்ள என்ன இருக்கு 2, 3, 4. 2, 3, 4. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 0 into 2, 0, 2, 0 into 3, 0, 3, 0 into 4, 0, 4, 1 into 2, 1, 2, 1 into 3, 1, 3, 1 into 4, 1, 4. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணாச்சு. நெக்ஸ்ட் A into C என்னன்னு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடுல
A into Cல A என்னது 0,1 இல்லையா? A வந்து நமக்கு 0,1 into C என்னது நமக்கு அவங்க क्वेश्चनல கொடுத்தது 3,5 3,5 இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம் 0 into 3 0,3 0 into 5 0,5 1 into 3 1,3 1 into 5 1,5 இப்போ A into Cல நமக்கு கிடைச்ச செட்டு இதுதான். இங்க என்ன நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? A into B யூனியன் A into C அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம யுனைட் பண்ணி எழுதுவோம். இப்போ ரிப்பீட்டடா இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இதுல 0,3 இருக்கு, இதுலயும் இருக்கு 0,4 இங்க இருக்கு, இதுல இல்ல 1,3 இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்போ ரிப்பீட்டடா எது இருக்கோ அதை 2 times எழுதக்கூடாது, அது ஒரு வாட்டி எழுதானே போதும். So A into B united with A into C. யுனைட்டட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா யூனியன் வித் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன இருக்கு இங்க? A into Bல 0,2 நெக்ஸ்ட் 0,3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ ஒரு முறை மட்டும் நான் எழுதுவேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 0,4 நெக்ஸ்ட் இங்க 0,5 இருக்கு, அதை எடுத்து எழுதுவேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 1,2 நெக்ஸ்ட் 1,3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ சிங்கிள் டைம் மட்டும் எழுதிடலாம். நெக்ஸ்ட் 1,4 இங்க என்ன இருக்கு? 1,5. So A into B union with A into C வந்து 0,2 இந்த மாதிரி ஒரு செட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? A into B union Cக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் இதோ இங்க இருக்கு 0,2. அதாவது எத்தனை இருக்கு? 1 2 3 ஒரு 8 நம்பர்ஸ் இங்க நமக்கு கிடைச்சிருக்கு இந்த செட்டுக்குள்ள. இதுவும் இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல கிடைச்ச ஆன்சரும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். 0,2 0,3 0,4 அங்கேயும் இருக்கு 0,5. ஸோ நம்ம இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே சேமா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. therefore left hand side is equal to right hand side. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். என்ன இங்க? A into B intersection C is equal to A into B. ஃபர்ஸ்ட் இங்க யூனியன்ஸ் கொடுத்தாங்க, இங்க வந்து இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டாங்க மாத்தி. மற்ற A into B A into C ரெண்டுமே சேம் தான். அப்போ A into நம்ம எடுத்து இங்க ஒரு முறை எழுதிக்கலாம். A into B intersection C is equal to A into B intersection A into C. நம்ம என்ன பண்ணலாம்? இங்க A into A என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம இங்க எடுத்து எழுதிக்கலாம். A into B intersection C. A செட்டுக்குள்ள என்ன இருக்கு இங்க நமக்கு நம்பர்ஸ்? 0,1. B intersection C நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். B intersection C ல என்ன இருக்கு? B நம்ம எடுத்து எழுதிக்கலாம். B ல என்ன இருக்கு? 2,3,4 2,3,4 next intersection with C. C ல என்ன இருக்கு? 3,5
5. இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன சொன்னேன், ரெண்டுலேயுமே எது காமனா இருக்கோ அந்த நம்பரை நம்ம எடுத்து எழுதிப்போம். இங்க எது காமனா இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஸோ இந்த 3 நம்ம எடுத்து காமனா எழுதிப்போம். ஸோ இப்போ ஏல என்ன கிடைச்சிருக்கு, 0,1. பி இன்டர்செக்ஷன் சில 3 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஏல இருந்தது 0,1 இன்டூ பி இன்டர்செக்ஷன் சில இருந்தது 3. இதை மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 0 into 3 0,3, 1 into 3 1,3. therefore நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கிடைச்ச ஆன்சர் இது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிடலாம். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, a into b intersection a into c. a into b intersection a into c. a into b நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். a into b. a into b னா என்ன இருக்கு, a ல என்ன இருக்கு, 0,1 into b ல என்ன இருக்கு, 2,3,4. 2,3,4. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 0 into 2 0,2, 0 into 3 0,3, 0 into 4 0,4. next 1 into 2 1,2, 1 into 3 1,3, 1 into 4 1,4. இப்போ நமக்கு இங்க கிடைச்சது a into b வந்து நமக்கு இங்க ஒரு 6 செட் இருக்கு. அதாவது செட்டுக்குள்ள நமக்கு 6 நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, பேர் ஆஃப் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ a into c ல என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். a என்னது ஆல்ரெடி இங்க இருக்கு, நமக்கு a ல இருக்குது 0,1 into c ல என்ன இருக்கு, c ல வந்து நமக்கு கொடுத்தது 3,5 is equal to multiplication. multiply பண்ணனும். 0,3 sorry 0 into 3 0,3, 0 into 5 0,5, 1 into 3 1,3, 1 into 5 1,5. a into c க்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் இது. இப்போ a into b intersection a into c அப்படின்னா என்ன, இதுல இருந்தும் நமக்கு எது இன்டர்செக்ஷனாலே எது காமனா இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதிப்போம். இப்போ நம்ம எது காமனா இருக்குன்னு எடுத்து எழுதணும். a into b intersection a into c is equal to எது இங்க காமனா இருக்கு, 0,2 இருக்கு, இங்க இல்ல, 0,3 இங்கேயும் 0,3 இருக்கு. நெக்ஸ்ட் 0,4 இங்க இல்ல, 1,3 இருக்கு, இங்கேயும் 1,3 இருக்கு. எடுத்து எழுதிக்கலாம். 0,3 ஃபர்ஸ்ட் எழுதலாம். 0,3 நெக்ஸ்ட் 1,3 நெக்ஸ்ட் இல்ல, அதாவது 2 நம்பர்ஸ் தான் நமக்கு இங்க காமனா கிடைச்சிருக்கு. therefore a into b intersection a into c ல நமக்கு கிடைச்ச ஆன்சர் 0,3 1,3. ரைட் ஹேண்ட் சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கிடைச்சிச்சு நமக்கு, left hand side 0,3 1,3 கிடைச்சிச்சு. this is number 1, this is number 2. therefore left hand side is equal to right hand side. second equation நம்ம substitute பண்ணிட்டு next third equation எப்படின்னு பார்க்கலாம். third equation அடுத்ததா ஈக்குவேஷன் third equationல a union b into c is equal to a into c union b into c. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம இங்க எடுத்து எழுதிக்கிறோம். a union b ல a union b, அதாவது a யும் b யும் நம்ம எடுத்து ஒன்னா எழுத போறோம். a ல என்ன இருக்கு, 0,1,
நெக்ஸ்ட் பில என்ன இருக்கு 2, 3, 4. ஓகேவா? இதுதான் A யூனியன் B. நெக்ஸ்ட் சில என்ன இருக்கு 3, 5. இப்போ அடுத்ததா A யூனியன் B into C கேட்டிருக்காங்க. A யூனியன் B into C. இது நம்ம இங்க சால்வ் பண்ணலாம். A யூனியன் B க்கு நமக்கு கிடைச்சது 0, 1, 2, 3, 4 into C. into C ல என்ன இருக்கு 3, 5. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 0 into 3 0, 3. 0 into 5 0, 5. 1 into 3 1, 3. 1 into 5 1, 5. Next 2 into 3 2, 3. 2 into 5 2, 5. Next 3 into 3 3, 3. 3 into 5 3, 5. அடுத்தது 4 into 3 4, 3. 4 into 5 4, 5. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சிருக்கிற ஆன்சர் இதுதான். அது வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் இதே ஆன்சர் நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ A into C நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். Aல என்ன இருக்கு 0, 1 into Cல என்ன இருக்கு 3, 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 0 into 3 0, 3. 0 into 5 0, 5. 1 into 3 1, 3. 1 into 5 1, 5. Next B into C என்னன்னு கண்டுபிடிக்கலாம். B ல என்ன இருக்கு இப்போ 2, 3, 4. 2, 3, 4 into C ல என்ன இருக்கு 3, 5 is equal to இப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கல்ல 2 into 3 2, 3. 2 into 5 2, 5. 3 into 3 3, 3. 3 into 5 3, 5. 4 into 3 4, 3. 4 into 5 4, 5. இப்போ A into C யூனியன் B into C அப்படின்னா இதையும் நம்ம சேர்த்து எழுத போறோம். யூனைட் பண்ணி யூனியன் பண்ணி எழுத போறோம். 0, 3 இருக்கு 0, 3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 0, 5. அதுக்கு அடுத்தது 1, 3. 1, 5. நெக்ஸ்ட் 2, 3. இங்க இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கு 2, 5. 3, 3. 3, 5. 4, 3. 4, 5. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதாவது இதுவும் இந்த ஆன்சரும் சிமிலரா இருக்கா அப்படின்னு நான் ஒரு வாட்டி வெரிஃபை பண்றேன். இதுல இருக்கிற இந்த நம்பர்ஸ் இங்கேயும் இருக்கு. therefore left hand side is equal to right hand side is true. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. Thank you students.